கூகுள் ஷீட் டுட்டோரியல்ஸில் டுடே நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு ஷீட்டை ஹைடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஒரு கூகுள் ஷீட் அதாவது கீழே உள்ள சப்ஷீட்ஸை எப்படி நம்ம ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஷீட் இருந்துச்சுன்னா அதை நம்மளால் ஹைட் பண்ண முடியாது. ஹைட் ஷீட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனு நம்மளுக்கு ஷோ ஆகாது, ஹைடும் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஷீட் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஷீட் இருந்தால் தான் இதை நம்மளால் ஓப்பன் முதற்கொண்டு பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதனால் எப்படி இந்த ஷீட்டை ஹைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபேக் ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் எம்டியாக கூட ஒரு ஷீட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை விட்டுட்டு எந்த ஷீட் உங்களுக்கு ஹைட் பண்ணணுமோ அந்த ஷீட்டை சூஸ் பண்ணி அந்த ஷீட்டோட இந்த டிராப் டவுன் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹைடு ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா இந்த ஷீட் உங்களுக்கு ஹைட் ஆயிடும். ஸோ இதை எப்படி திருப்பி வியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைலில் வியூவில் போயிட்டு ஹிடன் சீட்ஸில் உங்களோட நீங்கள் ஹைட் பண்ண சீட்ஸோட நேம் எந்த சீட்டோ ஒரு இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஷீட் நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதில் ஷோ ஆகும். ஸோ அதில் ஷோ டேட்டா ஷீட் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போது 2-3 ஷீட் ஹைட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். இப்போது ஒரு ஷீட் 3 ஒன்று ஆட் பண்ணிடுறேன். இதே ஹைட் ஷீட் கொடுத்துறேன். இப்போது வியூவில் போயிட்டு ஹிடன் ஷீட்ஸில் ஒரு ஷீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக ஷோ ஷீட் 3 ஸோ டேட்டா ஷீட் 1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஷீட் எந்த ஷீட் நம்மளுக்கு வேணுமோ அந்த ஷீட்டை சூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஷீட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நீங்கள் ஹிட்டன் பண்ண ஷீட்டை அப்படியே மறைச்சி வச்சுட்டு ஷேர் கொடுத்தீங்கன்னா அந்த ஷீட் இருக்கிறது மற்றவங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ அவங்களாலையும் இந்த ஷீட் இருக்கிறத பார்க்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி ஹைட் ஷீட்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தேங்க்யூ.